ஓகே. நம்ம பார்க்க போறது என்னன்னா, இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மிஷின்ல வந்து பேப்பர் என்ன செட் பண்ணுவோம்? 10 டூ 75 செட் பண்ணுவோம். இந்த 10 மைனஸ் பண்ணிடுங்க. 10 மைனஸ் பண்ணிட்டா 65 கிடைக்கும். அந்த 65 தான் என்ன பண்ணுவோம்? ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாமே நீங்க கால்குலேஷன் பண்ணணும். சரிங்களா? இப்ப இந்த ஹெட்லைன் ஃபுல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணக்குள்ள இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது சேர்த்து தான் நீங்க கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஹெட்லைன் ஃபுல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6 இந்த ஸ்பேஸுமே சேர்த்து தான் நீங்க கவுண்ட் பண்ணணும். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்லைன் ஒரு கோடு போட்டுங்க. எதுல மைனஸ் பண்ண சொன்னேன்? 65ல மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப என்ன வந்துச்சு? 45 வந்துச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த 45 எதுல மைனஸ் பண்ணணும்? 65ல மைனஸ் பண்ணணும். 65ல மைனஸ் பண்ணா உங்களுக்கு 20 கிடைக்கும். இந்த 20 என்ன பண்ணணும்னா 2ஆ பிரிக்கணும். என்ன பண்ணணும்? 2ஆ சமமா பிரிக்கணும். சமமா பிரிச்சீங்கன்னா 10 பிளஸ் 10. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னாடி 10 ஸ்பேஸ் விட்டு இந்த ஹெட்லைன் ஃபுல்லாமே நீங்க அடிக்கணும். பின்னாடி 10 ஸ்பேஸ் உங்களுக்கு தானா வந்துரும். ஓகேங்களா? அதே மாரி ஹெட்லைன் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும்? எல்லாமே கேப்ஸ் தான் நீங்க அடிக்கணும். ஓகேவா? இந்த ஹெட்லைன் அடிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணணும்? 2 லைன் ஸ்பேஸ் வரணும். தானே? 2 லைன் ஸ்பேஸ் நீங்க விடணும். 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் இந்த ஐஃபனுக்கு நம்ம அடிக்கணும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த பாக்ஸ் எப்படி இருக்கோ, அதே மாரி என்ன பண்றீங்க? போட்டுட்டீங்கன்னா, கோடு கிட்ட நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு கால்குலேஷன் போடக்குள்ள கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த பாக்ஸ நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த ஐஃபனு, அப்புறம் இந்த கோடு. ஓகேங்களா? இந்த கோடு போட்டுங்க. அப்புறம் இந்த கோடு. ஓகே. இப்போ உள்ள ஒரு ஹெட்லைன் இருக்கா? அந்த ஹெட்லைனுமே ஒரு ஒரு கோடு. இங்க இந்த ஹெட்லைன் இருக்கா? இந்த ஹெட்லைனுமே ஒரு கோடு போடணும். ஏன்னா, முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், அதுக்கப்புறம் இங்க எவ்வளோ முன்னாடி ஸ்பேஸ், பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் விடுறதுக்காக தான் நம்ம போடுறோம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது? இந்த கோடு போட்டுக்கங்க. ஓகே. இப்ப அடியில கீழ ஒரு கோடு. ஓகேங்களா? இப்ப இதுல இந்த மெயின் பாக்ஸ்ல 2 பாக்ஸா பிரியுது பாருங்க. அப்ப இங்க நடுவுல ஒரு கோடு போட்டுருங்க. ஓகேவா? இப்ப இது 2 பாக்ஸ் ஆயிடுச்சா? இங்க 2 பாக்ஸ் பிரியுது பாருங்க. ஓகே. இது. இப்ப வந்துச்சுங்களா? இப்ப பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கீழ ஒரு ஹெட்லைன் இருக்கா? அந்த ஹெட்லைன் என்னன்னா, இந்த 4 பாக்ஸுமே நீங்க சென்டர் பண்ணணும். ஓகேவா? இங்கேயும் என்ன பண்ணணும்? முன்னாடி ஸ்பேஸ் வரணும். பின்னாடி ஸ்பேஸ் வரணும். கரெக்ட்டா? 4த்துக்கும் சென்டர் தான் நீங்க வரணும். சரிங்களா? அப்ப 4த்துக்கும் சென்டர் மாரி நீங்க என்ன பண்ணுங்க? கோடு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த கோடு இங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாட்டி நீங்க இந்த பாக்ஸ் மாரி போட்டு நீங்க அடிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நீங்க இந்த பாக்ஸ்லாம் போடவே தேவையில்ல. நீங்களே அப்படியே மைண்ட்ல வச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இந்த ஹெட்லைன் வந்து இங்க ஒரு ஐகான் குடுக்கணும். ஏன்னா முன்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் வேணும், பின்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் வரும். ஓகேவா? இப்ப வாங்க. இப்ப எல்லாத்துக்கும் போட்டு இந்த 2 இங்க 2 லைன் இருக்கா அந்த பாக்ஸ்ல? இந்த 2 லைனுக்கு 2 கோடு போட்டுக்கணும். இங்கேயும் 2 கோடு. ஓகேங்களா? இங்கேயும் 2. இங்கேயும் 2. ஓகேவா? ஏன்னா முன்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் வரணும், பின்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் வரணும், இதை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? ஈஸியா இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸும் ஒரு கோடு போட்டுங்க. ஏன்னா முன்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் விட போறோம், பின்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் விட போறோம் சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த லாஸ்ட் பாக்ஸ்ல மட்டும் என்ன பண்ணணும், ஒரு ஒரு பாக்ஸுமே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஒரு ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, லாஸ்ட்ல போக முடியாது. லாஸ்ட்ல இருந்தா ஃப்ரண்ட்டுக்கு வரணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் எடுத்துங்க. லெட்டர்ஸும் நீங்க என்ன பண்ணணும், ஹையஸ்டா இருக்குதா பார்க்கணும். நம்பர்ஸும் நீங்க ஹையஸ்டா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? பார்த்துட்டு அது கூட என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணி மீதி இருக்கிற எல்லா பாக்ஸுமே என்ன பண்ணணும், 2 2 ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்ப இந்த லாஸ்ட் பாக்ஸ்ல மட்டும் என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். மீதி இருக்கிற எல்லா பாக்ஸுமே 2 2 நீங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்ப இந்த லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணீங்கன்னா இது 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? இது கவுண்ட் பண்ணீங்கன்னா 7 7 இருக்கு. 1 2 3 4 5 6 7. அப்ப 8 தானே பெருசு. அந்த 8 கூட என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ண சொன்னா 8 கூட என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணா 9. சரிங்களா?
இப்போ இந்த பாக்ஸில் இதே மாதிரி எடுத்துங்க. எந்த லெட்டர்ஸ் பெருசாக இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? மீதி இது எல்லா பாக்ஸும் என்ன சொன்னால் 2 ஆட் பண்ண சொன்னேன். ஆட் பண்ணால் 10. இது பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இதுதான் பெருசு. இப்போ 8 கூட என்ன பண்ணும்? 2 ஆட் பண்ணும். 2 ஆட் பண்ணிங்கன்னா 10. ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துங்க. இதில் என்ன இருக்கு? எது பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. இதுதான் பெருசாக இருக்கு. அப்போ 8 கூட என்ன பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணால் 10. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணிங்கன்னா 39 வரும். ஓகேங்களா? என்ன வருது? 39. இப்போ இந்த பாக்ஸோட விலை என்ன பண்ணோம்? 10. இந்த பாக்ஸோட விலை 10. இந்த பாக்ஸோட விலை 10. இந்த பாக்ஸோட விலை 9. இப்போ எல்லா பாக்ஸுக்கும் என்ன பார்க்க சொன்னேன்? ஒரு நம்பர்ஸ் இருக்கும் சொன்னோன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ இப்போ இந்த பாக்ஸுக்கு இருக்கு பாருங்க. இந்த 2 பாக்ஸ் மேலே இதோட நம்பர்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 பாக்ஸோட கூட்டினீங்கன்னா இந்த பாக்ஸோட நம்பர் கிடைச்சிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 20. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 19. சரிங்களா? ஈஸி தான். இப்போ இந்த பாக்ஸோட நம்பருக்கு நமக்கு இன்னும் தெரியல. இது எப்படி வரும்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்களா இந்த 39. இந்த 39 வந்து எதில் மைனஸ் பண்ணணும்னா 67 மைனஸ் எதில் மைனஸ் பண்ணோம்? 67 மைனஸ் பண்ணோம். 67 மைனஸ் பண்ணால் ஓகே என்ன வருது? 26 வருது. சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸோட நம்பர் என்னது? 26. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? எல்லா பாக்ஸோட நம்பரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் விட போகிறோம்? இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் விட போகிறோம்? இதுக்கு முன்னாடி என்ன எவ்வளோ ஸ்பேஸ் விடுறோம்? பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? இப்போ ஈஸியாக நம்ம பண்ணணும். அந்தந்த பாக்ஸோட நம்பரை வச்சு நம்ம இந்த பாக்ஸோட விலை என்னது? இது. இதில் வச்சு நீங்கள் இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி மைனஸ் பண்ணி முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் வந்து பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி. ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்டெப் வந்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 9 வருது. இந்த 9 எதில் மைனஸ் பண்ணணும்னா இந்த 20ல் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த பாக்ஸோட நம்பர் என்னது? 20. இப்போ இது கவுண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 9 வருது. இந்த 9ல் எதில் மைனஸ் பண்ணணும்? 20ல் மைனஸ் பண்ணணும். 20ல் 9 போச்சுன்னா மீதி உங்களுக்கு 11 கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 11ஐயும் நீங்கள் 2ஆக பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க? 2ஆக பிரிச்சிங்கன்னா 6 5. அதாவது முன்னாடி 6 ஸ்பேஸ் ஒன்றும் பின்னாடி 5 ஸ்பேஸ் ஒன்று. ஓகேங்களா? இப்போ அதே தான் இதுக்கும் வரணும். சரிங்களா? இது கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. கவுண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? 9. இப்போ இந்த பாக்ஸோட நம்பர் என்னது? 19. 19ல் 9 போச்சுன்னா மீதி 10 கிடைக்கும். இப்போ 10 2ஆக பிரிச்சிங்கன்னா 5 ஃப்ரண்ட்ல 5 பேக்ல 5. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஸ்டெப் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹெட்லைன் வந்துங்க. இப்போ இந்த ஹெட்லைன் எத்தனை இதுன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. எத்தனை இருக்கு? 4. இப்போ இந்த பாக்ஸோட நம்பர் என்னது? 26. இந்த 26 எதில் மைனஸ் பண்ணணும்? இந்த 4 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 26ல் 4 போச்சுன்னா மீதி 22 கிடைக்கும். அந்த 22 2ஆக பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? 11 11. சரிங்களா? சிம்பிளான மெத்தட் தான். சரிங்களா? ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட் போட போட உங்களுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சொல்றதுனால உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த ஐஃபன் அப்படிலாம் அடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பாருங்க. இப்போ இதில் 2 லைன் இருக்குங்களா? இப்போ 2 கோடு போட்டிருக்குமா? இப்போ முன்னாடி இது கண்டுபிடிக்கணும், பின்னாடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ அதே தான், அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6. இந்த பாக்ஸோட நம்பர் என்னது? 10. இப்போ 10ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு மீதி 4. அப்போ 4 2ஆக பிரிச்சிங்கன்னா 2 2. முன்னாடி 2 ஸ்பேஸ் ஒன்றும், அப்புறம் லெட்டர்ஸ் அடிக்கணும், பின்னாடி 2 ஸ்பேஸ் ஒன்றும். இப்போ அதே தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்த பாக்ஸோட நம்பர் என்னது? 10. அப்போ 10ல் 8 போச்சுன்னா மீதி உங்களுக்கு 2 கிடைக்கும். அப்போ என்ன வரும்? 1 1. ஓகேங்களா? இப்போ அடுத்து இதே மாதிரி தான் என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அந்தந்த பாக்ஸ் கூட மைனஸ் பண்ணி வரத்தை 2ஆக பிரிக்கணும். அவ்வளோதான். முன்னாடி ஸ்பேஸ் ஒன்றும், பின்னாடி ஸ்பேஸ் ஒன்றும். சரிங்களா? இப்போ அதுதான் நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 7. 10ல் 7 போச்சுன்னா மீதி 3. அப்போ எப்படி பிரிப்பீங்க? 2 1. நெக்ஸ்ட் இது பாருங்க 8. 10ல் 8 போச்சுன்னா மீதி 2. அப்போ 1 1. இப்போ இதில் பாருங்க 1 2 3 4 5 6. அப்போ 10ல் 6 போச்சுன்னா மீதி உங்களுக்கு 4 கிடைக்கும். அப்போ 2 2. இப்போ 10ல் 8 போச்சுன்னா மீதி 2 1 1. ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸோட நம்பர் என்னது? 9.
இப்போ இது கவுண்ட் பண்ணிக்கங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 9ல 7 போச்சுன்னா மீதி உங்களுக்கு என்ன வரும்? 2 கிடைக்கும். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வரணும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ். இப்போ அதேதான் இது வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேங்களா? இப்போ 9ல 8 போச்சுன்னா மீதி உங்களுக்கு என்ன வரும்? 1 தான் வரும். அந்த 1 மட்டும் ஃப்ரண்ட்ல வச்சோம்னா பேக்ல 0 ஸ்பேஸ் தான் வரும். அது ஸ்பேஸே வராது. ஓகேங்களா? கரெக்ட்டா வந்து கார்னர்ல கரெக்ட்டா முடிஞ்சிடும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்துக்குமே நான் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஈஸியான மெத்தட் தான். கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். போட கூட நான் கொஞ்சம் ஈஸியா ஆயிடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வாங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த ரூபீஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாமே நீங்க அடிக்கணும். சரிங்களா? இப்போ எப்படி அடிக்கணும்னா, இந்த 4 பாக்ஸோட நம்பர் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு கூட்டணும். அது கூட்டி தான் நீங்க இதுல மைனஸ் பண்ணணும். இது கவுண்ட் பண்ணி அந்த 4 பாக்ஸோட நம்பர்ல கூட்டி வரத முன்னாடி ஸ்பேஸ், பின்னாடி ஸ்பேஸ் வரணும். சரிங்களா? இப்போ இந்த 4 பாக்ஸோட வேல்யூ என்ன வருது? 39. இந்த 39ல என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லா கவுண்ட் பண்ணி 39ல மைனஸ் பண்ணா வரத என்ன பண்ணலாம்? 2ஆ பிரிச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. ஓகேவா? எதுல மைனஸ் பண்ணணும்? 39ல மைனஸ் பண்ணணும். ஓகே 21. இந்த 21 நீங்க மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா என்ன வரும்? 9ல 8 போச்சுன்னா 1. 3ல 2 போச்சா 1. ஓகேங்களா? இப்போ 18. இந்த 18 2ஆ பிரிக்கணும். பிரிச்சீங்கன்னா எப்படி பிரிப்பீங்க? பிரிச்சா எப்படி பிரிப்போம் நம்ம? 9, 9, 18. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்? இங்க வந்து முன்னாடி 9 ஸ்பேஸ் வரணும். பின்னாடி 9 ஸ்பேஸ். சரிங்களா? இது கீழ எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? 2 லைன் ஸ்பேஸ் தான் வரணுமே. ஓகேங்களா? இது கீழ எல்லாம் என்ன பண்ணணும்? 2 லைன் ஸ்பேஸ் வரும். சரிங்களா? பண்ணணும் 2 லைன் ஸ்பேஸ் வரும். 2 லைன் ஸ்பேஸ் விட்டு தான் நீங்க இந்த அடிக்கணும். 9 ஸ்பேஸ் விட்டு இந்த ரூபீஸ் இருக்குல்ல, இந்த பிராக்கெட் போட்டு இந்த ரூபீஸ் ஃபுல்லாமே நீங்க அடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இப்போ நம்பர் அடிக்கல, இங்க பப்ளிக் இருக்குல்ல, இது எல்லாமே என்ன பண்ணணும்? இந்த 10ல தான் நீங்க ஆரம்பிக்கணும். சரியா? எந்த டிகிரில வச்சு ஆரம்பிப்பீங்க? இந்த 10 10ல தான் வச்சு ஆரம்பிக்கணும். சரிங்களா? எதுல வச்சு ஆரம்பிக்கணும்? 10. இப்போ அதே தான். இப்போ இந்த பாக்ஸோட நம்பர் என்னது? 10. ஓகேங்களா? ஓகேவா? இப்ப இந்த 10ல தான் என்ன பண்ணணும்? இந்த நம்பர் கூட்டி இந்த 10ல மைனஸ் பண்ணி வரத 2ஆ பிரிக்கணும். முன்னாடி ஸ்பேஸ், பின்னாடி ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாமே கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸ் நம்பர் என்னது? 10. 10ல 7 போச்சுன்னா 3. இந்த 3 எப்படி பிரிப்பீங்க? அப்போ 2, 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க அதேதான். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வரக்குள்ள 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த பாக்ஸ் நம்பர் என்னது? 10. 10ல 7 போச்சுன்னா மீதி 3. அப்படின்னா வரும் 2, 1. இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. 10ல 7 போச்சுன்னா 3. அப்போ 2, 1. இப்போ இந்த பாக்ஸ் போங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 9ல 7 போச்சுன்னா மீதி 2. அப்படின்னா வரும் 1, 1. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? ஓகே இவ்வளோ தான் கால்குலேஷனே போட்டாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பப்ளிக் இருக்குல்ல, இது வந்து எதில் அடிக்கணும்னா கரெக்டாக 10 டிகிரியில் வச்சு நீங்கள் அடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த கோட்டுக்கு நேரா வச்சு 2 ஸ்பேஸ் வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்பர்ஸ் அடிக்கணும். அப்புறம் 1 ஸ்பேஸ் வரணும். திருப்பியும் 2 ஸ்பேஸ் வரணும். திருப்பி என்ன பண்ணணும்? நம்பர்ஸ் அடிக்கணும். அப்புறம் 1 ஸ்பேஸ் வரணும். அப்புறம் 2 ஸ்பேஸ் வரணும். அப்புறம் நம்பர்ஸ் அடிக்கணும். திருப்பி என்ன பண்ணணும்? 1 ஸ்பேஸ் வரணும். அப்புறம் என்ன பண்ணணும்? திருப்பி 1 ஸ்பேஸ் விட்டு அப்புறம் நம்பர்ஸ் அடிக்கணும். திருப்பியும் லாஸ்ட்டா 1 ஸ்பேஸ் வரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைன் வரக்குள்ள என்னன்னா, எல்லாமே சேமா தான் இருக்கு. நம்பர்ஸ் ஃபுல்லாமே சேமா இருக்கிறதுனால, எல்லாத்துக்கும் ஒரே நம்பர்ஸ் தான் கால்குலேஷன் தான் உங்களுக்கு வரும். இங்கேயும் அப்ப என்ன வரும்? 2 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். ஃப்ரண்ட்ல பேக்ல என்ன பண்ணணும்? 1 ஸ்பேஸ் வரும். அப்ப இங்கே 2 ஸ்பேஸ். இதே மாரி தான் ஃபுல்லாத்துக்கும் வந்துரும். சரிங்களா? இப்ப என்னன்னா, லாஸ்ட்டா அடிச்சு முடிச்சோனே, பாக்ஸ்ல அடிச்சு முடிச்சோனே, லாஸ்ட்டா என்ன பண்ணணும்? இந்த 2 லைன், 3 லைன் இருக்குல்ல, இது கண்டிப்பா நீங்க அடிக்கணும். சீனியருக்கு எப்பவுமே இருக்கும். சரிங்களா? அது கண்டிப்பா நீங்க அடிச்சு தான் ஆகணும். அதே மாரி நம்ம அடிப்புல நெக்ஸ்ட் லைன் அடிப்புல என்ன பண்ணணும்? 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். சரிங்களா? என்ன பண்ணணும்? 2 லைன் ஸ்பேஸ் விடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரது ஒரு லைனுக்குமே 2 லைன் ஸ்பேஸ் விடணும். ஒரு லைனுக்கு என்ன பண்ணணும்? 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ இதே நீங்க நோட் பண்ணி போயிட்டு நீங்க அப்படியே அடிச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் போட்டிருக்கத நீங்க நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு நீங்க அப்படியே மிஷின்ல அடிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இது ஈஸியான மெத்தட் தான். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டுனா ஈஸியா போடலாம். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறது நம்ம பார்க்கலாம்.